நான் வந்து இந்த கோலம் உண்மையாகவே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உலக்கை இருக்குல்ல, உலக்கையை வச்சு போடுவோம். போட்டிங்கன்னு சொன்னால் அந்த அருமையான சைஸில் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இது செய்யலாம். இப்போ நான் வந்து என்ன செய்யலாம், சிம்பிளாக எனக்கு அளவாக குட்டியாக கோலம் போடுறேன். அதனால தான் இது வந்து நான் வந்து சும்மா S1 5 வச்சு சிம்பிளாக போடுறேன். ஆனால் கூடுதலாக பாரம்பரிய முறையில் போடணும்னு சொல்லிட்டுன்னா, நீங்கள் வந்து இந்த பைப்புக்கு பதிலாக உலக்கையால் தான் எங்களை வீட்டுக்காரெல்லாம் போடினோம். முந்தி அம்மாக்கள் கூட என்ன சொன்னால் உலக்கையால் தான் போடினோம். நான் சும்மா ஓகே எனக்கு சின்ன கோலம் காணும் தனியத்தானே, ஏன் பெரிய கோலம் கொண்டு போட்டு இப்படி நான் செய்கிறேன். இப்போ நான் 4 சைட்டு வந்து என்ன செய்யறேன்டா, ஒரு வாசல் ஒன்று இட போகிறேன். ஏன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நடந்து பழக வேணும். கோலத்துக்கு நாங்கள் வாசல் வைக்கிறது வந்து ஒரு கண்டிப்பான தேவையாது. இந்த வாழையில வடக்கு, இதுதான் எங்களுக்கு வடக்கு. இந்த வடக்கு அதாவது இந்த தலைப்பு, இது வந்து தலைப்பில், இது வந்து தலைப்பு. அப்போ இந்த பக்கம் வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ எங்களுக்கு ஈஸியாக வடக்கை பார்த்து நாங்கள் வைப்போம். அடுத்தது வந்து நெல் அல்லாட்டி சிவப்பரிசியில் வந்து நாங்கள் கும்பத்துக்கு அரிசி போடணும். ஸோ இதில் வந்து சிவப்பரிசி இருக்குது. நாங்கள் இது வந்து ஒரு பேக்கேஜாக வாங்கினால் 1949 அடிச்சிருக்கு. ஸோ ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினால் இதில் வந்து இவ்வளோ விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லினோம். நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் கொஞ்சம் அரிசி எடுத்து கும்பத்தை வைப்போம். சம்புல வந்து நாங்கள் தண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நிறைய கூட இருந்தால் நிறைய கொடுத்துட்டு வைக்கலாம், சம்பளையும் வைக்கலாம். இதில் வந்து நாங்கள் 5 இலை எடுத்துருக்கேன். 5 இலையில் இப்படி நடுவை வச்சு, 5 இலையில் அப்படி நடுவை வச்சு நான் வந்து இப்போ கும்பத்தை வைக்க போகிறேன். கும்பத்தை வச்சுட்டு எடுத்து இதில் வைக்கிறது தான் கும்பம் வைக்கிறது. சரிதானே? ரைட். இப்போ தேங்காய் நெல்லாக்கி கும்பம் ரெடி. சரி, இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, இதுக்கு தேவையான வீட்டுக்கு சந்தனம், குங்குமம், பழம் எல்லாம் வச்சு இதை வச்சு கும்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொங்கலை தொடங்குவோம். வாழைப்பழத்துல இந்த நாக்கு மூக்கு தள்ளுவோம். நாங்கள் என்ன பொங்கலுக்குன்னு சொல்லி ஒரு பழத்தை வந்து இதை எடுத்து வைப்போம். இது வந்து என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா பொங்கிட்டு உரிச்சு வைப்போம். இதை வந்து இந்த இடத்த வந்து நாக்கு மூக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் வெட்டுவோம். இதில் வெட்டிட்டு தான் நாங்கள் படைக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இதுதான் முக்கியம். பிள்ளைய இவர் சாணகத்திலையும் பிடிக்கணும். நான் வந்து மஞ்சளில் பிடிச்சிக்கணும், மஞ்சள்லையும் பிடிக்கலாம். விரும்பி சொந்தமெல்லாம் வச்சு மற்றது வந்து அருகம்புல்லாம் முக்கியமான விஷயம். அருகம்புல் பிடிக்கினா தான் பிள்ளையார் வந்து முழுமை பெறுவாங்க. சரி, நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொல்லிட்டோம்னா சாம்பானை குச்சியில் கொளுத்திட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம், அதில் பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் பொங்கி வெடி வைக்க தொடங்கிட்டாங்க. நாங்கள் இன்னும் பொங்கலே ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த விறகு. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த பால் வந்து என்ன சொன்னால் நேற்றைக்கே வாங்க வச்சு அந்த வெளியே போகணுன்றதுக்காண்டி பாலில் என்ன பிரச்சனை சொன்னால் நோமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொல்லி நோமல் டீஃப்ரிசர் இல்லாமல் நட்ட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொல்லிட்டோம்னா இந்த பால் வந்து விறகு பலதாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தேவையான பூ காணாமல் இருக்கும். ஸோ டீஃப்ரிசருக்கு வச்சா இப்போ கட்டி ஆகிட்டு கொஞ்சம் இது ஆரம்பம். ஸோ இது ஒரு கஷ்டம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 16ஆம் நம்பர் பானை. தண்ணி வச்சு கல்லை இது பண்ணுவோம். அதுக்கு வந்து கல் கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் நிற்க வேணும். சரி, அடுத்தது வந்து நாங்கள் இதில் இஞ்சியில் மஞ்சளில் கட்டுற பழக்கம். நாங்கள் அதையும் ஒருக்கா கட்டுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இஞ்சியில் மஞ்சள் இதெல்லாம் கட்டியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பால் விட்டு கிடக்கு. பால் என்னத்துக்கான விட்டுருக்கோம்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த பொங்கல் வந்து இந்த தண்ணி வந்து பொங்கி வைக்க தான் நாங்கள் வந்து அரிசி போடலாம். அதான் அந்த பொங்கு அந்த இதைத்தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க.
அதுதான் பொங்கல்னு சொல்றது. பொங்கி வடியே ஒரு சிலருக்கு ஆனந்தம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இதில் முக்கியமான விஷயமா இருக்கும். மற்றது வந்து இஞ்சியில் மஞ்சள் எல்லாம் கட்டிட்டு பாலும் வந்து விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் கணக்க பால் வந்து விட தேவையில்லை. ஏன் விட தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால், இப்போ பொங்கி தண்ணி ஊற்றினோம்ல, பொங்கி வரையக்கே நடக்கும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அரிசி போடுவோம். அரிசி போடுறதுன்னு சொன்னால் தேவையில்லாத தண்ணி எல்லாத்தையும் வெளியில் அள்ளி ஊற்றுவோம். அப்போ இந்த பாலும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையான பாலை விட்டு போயிடலாம். தண்ணி வந்து கொதிக்கும். நாங்கள் வந்து தண்ணி வந்து கொதிக்கும். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இதுதான் இதில் என்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அரிசி எடுத்து கழுவோம். பால் பொங்கினா அப்புறம் கழுவலாம். ஆனால் கழுவி ரெடியாக வச்சுருந்தோம்னா பொங்கின ஒன்றை போட்டு அந்த அந்த ஹீட்டை வந்து நாங்கள் வழியாக யூஸ் பண்ணி வேலைக்கு வந்து இது செய்யலாம். மற்றது வந்து இதில் பயர் இருக்குது, சர்க்கரை இருக்குது. சர்க்கரையெல்லாம் வந்து நீங்கள் பாலோட கலந்து வச்சுட்டு கணக்காக வந்து விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்கிறது மிக்ஸ்ட் ஆகும். நீங்கள் கட்டியாக போட்டு கிண்ட சர்க்கரை போட்டு அப்படி நடக்கும்னு சொல்லிட்டுன்னா சர்க்கரை ஹீட்டாக பானையில் ஒட்ட வலிக்கிட்டும். அதோடு சேர்ந்த அரிசியும் வந்து ஒட்ட வலிக்கிட்டும். பிறகு என்ன நடக்கும், பிறகு வந்து வேலைக்கு வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் இந்த பாலையும் கழிச்சு வைக்கலாம், அரிசியையும் கழுவி எடுத்து வைக்கலாம். சரி, நான் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குன்னு அப்புறமா சொல்லணும்னு சொன்னால், நெருப்பட்டிலேருந்து சகலதம் வச்சுருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறது கட் கொடுத்து நெருப்பட்டு சகலதம் வச்சுருக்கேன். சரி, நான் இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். திருட்டல் பச்சை அரிசி 1 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, வறுத்த பயிறு 100 கிராம், ப்ளம்ஸ் வந்து 50 கிராம், பேரிச்சம்பழம் 150 கிராம், கற்கண்டு 100 கிராம், கஜு வந்து 25 கிராம், ஏலக்காய் 4 கிராம், பீபூதி பேக்கெட் ஒன்று, சந்தனம், குங்குமம், சாம்பிராணி தூள் எல்லாம் வந்து ஒவ்வொன்று இருக்குது. மற்றது வந்து ரோயல் தேன் வந்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரோயல் நெய் வந்து வச்சிருக்கிறோம். பட்டு இருக்குது, கற்பூரம் இருக்குது, ரசமாய் தீப்பெட்டி இருக்குது, திரி இருக்குது, சகலதும் இருக்குது. 1949 நான் வந்து இதை வந்து எடுத்தேன். அதை விட பானை புரிம்பு அகப்பை வந்து குறிப்பாக ஊருக்கு நஷ்டத்தில் போகாமல் அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலத்தில் இந்த தென்னை பாடையில் இருக்குல்ல, பாடையில் வச்சு பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜெகஜோதியாக கொண்டு போடினோம். ஸோ அந்த ட்ரிக் நாங்கள் தெரியாமல் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக சமைக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்வோமோ அது மாதிரி தான் நான் செய்து கொண்டிருக்கேன். முந்தியன்னு சொன்னால் இந்த அரிசி என்ன பிரச்சனை சொல்லிட்டுன்னா, அந்த நெல்லுகள் மற்ற வந்து ஓவர கஷ்டம் இருந்தால் நாங்கள் அதை பார்த்து அம்மாவை கிடைச்சி அதை வழியாக கழுவி நெல் தவிர்த்து செய்கிறது. நெல் தான் விட்டுறது. இப்போ நெல் எண்ணெய்க்கு நெல் இல்லைன்னு சொன்னதான் அது ஏற குறையும். பட் நெல் இல்லை. ஸோ அன்றைக்கி நான் ஏன் பொங்கல்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லிட்டோம்னா, எனக்கு வந்து இன்றைக்கு வந்து இது ஒரு தமிழர்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய திருநாள், தமிழர் திருநாள். நாங்கள் வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பை நான் பார்க்கறது வந்து நன்றி செலுத்த எங்களை விவசாயிகளுக்கும் அந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த அந்த சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக தான் நாங்கள் இந்திய நாளில் வந்து பொங்கல் கொண்டாடுறோம். இன்னைக்கு இப்போ எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருசாக போக்கி எதுவும் கொண்டாடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தைப்பொங்கல் மட்டும் ஆடு வளர்க்குறாக்கள் இந்த பட்டி வச்சிருக்காங்க வந்து பட்டி பொங்கல் மட்டும் செய்வினோம். அல்லது மாட்டு பொங்கல்னு சொல்றது பட்டி பொங்கல். சரி, இந்த கௌரவ குலச்சின்ற இது மத எண்ண குளத்துலேருந்து இன்னும் வசனம் காய்ச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. நாங்கள் கதைக்கிற வசனங்கள் வந்து சரி அப்படி சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் வந்து இப்போ எனக்கு அடிக்கடி வந்துருக்கு. இதில் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், காணும் பொங்கல், கன்னி பொங்கல் அப்படிலாம் இருக்குது. அதாவது வந்து போகி, தைப்பொங்கல், பட்டி பொங்கல், காணும் பொங்கல், கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து அடுத்தடுத்து இந்த பொங்கல் நன்றி கூடுதல் இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து நாங்கள் தைப்பொங்கலும் பட்டி பொங்கலும் தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன சொன்ன, நான் சொன்ன கடவுளுக்கு நன்றி, சூரிய பகவானுக்கு நன்றி, உலகங்களுக்கு நன்றி, விவசாய செய்தார்களுக்கு நன்றி. அதே மாதிரி என்னை பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நீங்கள் உங்களுக்கு உற்சாகம் தான் எனக்கு இப்படி செய்யணும்னே தோணுது. நான் பொங்கல் மட்டும் தோணுது. நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். சரி, தண்ணி என்னென்ன கஷ்டப்படுறேன் நான் எப்படிலாம் பொங்கல்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு வீடியோவாக செய்து அம்மாவுக்கு தட்டி விடுவோம்னு போட்டு இப்படி தான் செய்கிறேன். முந்தி என்ன செய்யணும்னு சொன்னால், பொங்கினா பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் கொண்டே கொடுப்போம். இப்போ என்ன சொன்னால் போனோண்டே கையை பார்க்கணும் பொங்கல்னு சொன்னால் அது அப்போ அந்த அதில் முந்தியன்னு சொன்னால் போட்டும் தெரிவிக்கணும். அவங்க வந்து நாங்கள் பொங்கல் கொடுத்து அவள் பொங்கல் என்ன சொன்னால் இங்கே பொங்கல் நிறைய இருக்கிற சாப்பிட்றேன்னு சொல்லி நீ கொண்டே சாப்பிட்றேன்னு சொல்லி எங்கிட்ட பொங்கலை வாங்கிட்டு அது பொங்கலை போட்டு தெரிவிக்கணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்படி இருக்கிறோட தம்பி ராசா அந்த அதில் ஒரு பொங்கல் பானை இருக்குடா, நீ கொண்டு வந்து சட்டியால் வச்சுட்டு அது சட்டுக்க கொஞ்சம் புக்கையை போட்டு போ. இங்கே எல்லாரும் சுகர் பேஷண்ட்றாப்ப 6 வச்சு சாப்பிட்றேன்ட்டு வருது. இப்போ எல்லாரும் வீட்லையும் சுகர் இருக்கிற வழியால் பொங்கல் வந்து கிணறுல சாப்பிட முடியல, கிணறுல கொடுக்க முடியல, கொடுத்தா அதோட கூட புக்க வீட்டை வருது.
அரிசி போடணும். ஸோ அரிசி வந்து போடக்கு உங்களுக்கு நல்லா கைமுட்டை எடுத்து சொன்னால் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் ஊற்றுறேன் முதல்ல நாங்கள் அரிசியை போட்டு தான் ஊற்ற வலிக்கிறோம். ஸோ அதனால் நான் இது பண்ணல. ஏன்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக அரிசி போட்டிங்கன்னா அரிசியை வந்து ஒரு இது பண்ணும் என்ன சொல்ல மேலே கொதி விடையக்க அரிசியை மூண்டு கொண்டு கரண்டிக்கு வந்துடும். ஸோ தண்ணியை ஓரளவு குறைச்சி போட்டு பிறகு அரிசியை போட்டு பிறகு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து வைங்க. வழியில் அரிசி வச்ச தண்ணி வச்ச காணாட்டி நீங்கள் அந்த டைமில் விடலாம். தண்ணி பயங்கரமாக கூட இந்த 1 கிலோ அரிசிக்கு வந்து தண்ணி பயங்கரமாக கூட. மற்றது வந்து இந்த தண்ணி உண்மையாகவே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த பூக்கண்டு இருக்குல்ல, பூக்கண்டுகளுக்கு வந்து இந்த தண்ணி விடுறது வந்து சிறப்பு. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் இந்த பூக்கண்டுக்கு விட்டிங்கன்னா இதில் சத்தெல்லாம் அந்த பூக்கண்டுக்கு போகும். சர்க்கரை போட மட்டும் அடுப்பு நல்லா அரியாத பிரச்சனை இல்லை. சர்க்கரை போட்டால் அப்புறம் அடுப்பு கொஞ்சம் நிதான மாதிரி தான் நல்லா. இந்த சொன்ன மாதிரி அரிசி வந்து வேற வலிக்குது. இந்த அரிசி வந்து வேற வலிக்கிட்டு கொதிவில் வலிக்கிட்டு அதான் பிரச்சனை. அரிசி வந்து மேலே தள்ளி கொண்டுருக்கு. நாங்கள் வடித்து தான் எடுப்போம். நான் ஏன் தண்ணியை கொடுக்கன்னா பால் இருக்கு கூட. இப்போ அரிசி லைட்டாக வேகிற அளவுக்கு இருந்தால் சரி. அதனால் நான் தண்ணியை கொஞ்சம் கூட எடுக்கிறேன். நாங்கள் அரிசி அராவியில் வந்துட்டு நாங்கள் பயிர்களை போட்டு ரெடி பண்ணலாம். பயிரை நான் சேர்த்து கழுவுற சில பேர் என்னென்னா வீட்டில் நீங்கள் செய்தா சேர்த்து கழுவுற நல்லா. ஸோ நான் கடையில் வாங்கினபடியாக சும்மா கழுவினேன். நான் அவ்வளோவே டஸ்ட் இல்லை. ரெண்டாவது தெரியாது கோதுகள் கழிவுகள் வந்து வேற பார்க்கும். சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரையை வந்து பாலை விட்டு இது பண்ணோம். சர்க்கரை பெரிய கட்டியாக வந்துருக்கான். பெரிய பெரிய கட்டியாக இருக்குது. ஆனால் ஒட்டிட்டு அதிக. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கேன்டா அந்த பேரிச்சம்பழம் கஜுவும் ஏலக்காயும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். இது பேரிச்சம்பழத்துக்கு வந்து இந்த சீட்ஸை நீக்கணும். அது மாதிரி ஏலக்காயை வந்து சில பேர் கோதோட போடுறது, சில பேர் கோது உடைக்குவா. அம்மா வந்து கோதோட போடுறதை நான் பார்த்துருக்கேன். கோது இல்லாமையும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஏலக்காய் வந்து உண்மையாகவே கடிபடுறது வந்து நல்லா. ஸோ இந்த ரத்த ஓட்டங்கள் அதற்கு நல்லமான்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஏலக்காய் நீங்கள் கோதோட போடுறீங்கன்னா வறுத்து அரைச்சும் போடலாம், இல்லாட்டி வறுத்தும் போடலாம். அது மாதிரி கஜு வந்து நான் சும்மா நார்மலாக தான் போடுறேன். நெய் விட்டு கஜு ப்ளம்ஸ் எல்லாம் இந்த பொரிச்ச மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் வதக்குறேன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன தண்ணி கூடினா ஒரு பிரச்சனையும் இல்லை. புக்கை பொங்கினா அப்புறம் எடுத்து இறக்கி வச்சோம்னா இறுகிடும். ஆனால் சில நேரம் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கரைஞ்சாலும். புக்கையை பொறுத்த வரைக்கும் அடி பிடிக்காத வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி மிச்சம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ளம்ஸை வந்து போதும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இங்கே சர்க்கரையை கரைப்போம். சர்க்கரை கரையை கொஞ்சம் பஞ்சு பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பெரிய சர்க்கரையில் இப்போ போட்டோம்னு சொன்னால் ஹீட்டுக்கு வந்து கரைஞ்சிடும். இனி அடிக்கடி பார்த்து கிண்டி கொண்டு இருக்கிறது நல்லா. ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு. எனக்கு கற்கெண்ணெய் போட்டு விட்றோம். நான் சொன்ன மாதிரி இந்த இனிப்புகள் போட்டால் அடுத்தது வந்து அது பிடிக்காமல் கிளறது எவ்வளோத்துக்கு கிளறமோ அவ்வளோத்துக்கு நல்லா. ஸோ நாங்கள் இந்த டைமில் என்ன செய்ய நல்லமாண்டா இந்த பாலை விடுறது நல்லா. இனி அடுப்பு கடுமையாக அறியவன் வண்டியில். இனி இப்படியே சிம்பிளாக முடித்தோம்டா சரி. இனி நெருப்பு குறைக்கலாம். நல்லா ஹீட் இருக்கலாம். பட் நெருப்பு வேணாம். இந்த அரிசி அவிஞ்சிட்டு இந்த சர்க்கரை கரைகிறதுக்கு இந்த லைட்டாக விடுறதுக்கு தேவையான ஹீட் வந்தால் சரி. மற்றபடி இனி இது தேவையில்லை.
நான் இந்த டைமில் வேண்டாம் நெய்யை விடலாம். நெய் வந்து நான் இவங்க தந்த நெய்யை விட நான் வந்து வேறு நெய் தான் விடுறேன். என்னத்துக்கானு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கூட விடணும் எனக்கு அந்த அளவு விட நெய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா நான் இவங்க தந்த நெய்யை விட நான் கூட விடுறதால நான் வந்து வேறு நெய் விடுறேன். நெய் இருந்தால் கொஞ்சம் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வர்றதுக்கும் வாய்ப்பு கூட இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வேலைக்கு விடுறேன். என்ன எனக்கு செய்து பழக்கம் இல்லைன்றபடியால் கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து அம்மாட்ட அட்வைஸும் எடுக்கல. நானே என் வாட்டுக்கு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன ஆட்கள் செய்யக்க பார்த்த மாதிரி கூட அம்மாக்கள் கோயிலில் போங்கிறபடியாக எனக்கு அவங்க செய்யக்க தெரிஞ்ச அளவில் நான் வந்து அதே மாதிரியே செய்கிறேன். இனி செய்தால் பிறகு தான் பேச்சுவாங்க, இப்படி உண்மையாக செய்யணும் அப்படி உண்மையாக செய்யணும்னு. அது மாதிரி தேனும் வந்து இது வந்து நான் வேறு வைக்காங்க வாங்கின தேன். இது அந்த தேன் முடியலை. இது வந்து ஒரிஜினல் காட்டு தேன். அதனால் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். பொங்கல் வந்து கிட்டத்தட்ட சரி. பொங்கல் கலர் வந்துட்டு பொங்கல் வந்துட்டா இல்லையாண்டு தெரியலை. சாப்பிட கொடுத்து தான் கேட்கணும் ஆக்கள்கிட்ட. ஆனால் இது ஓகே. இந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இது ஓகே. ஏன்னு சொல்லி சொன்னால் அது இருக்கும் ஆரேக்கு பொங்கல் வந்து நல்லா இருக்கும். இல்லை கிண்டுறதும் நல்லா வேண்டாம். மிஷினு மிக்ஸ் ஆகாமல் அங்கே அதை மூடியில் நின்றோம். ஸோ அதனால் அடியில் விட்டு வடிவா சின்ன பானைண்டா வடிவாக பிரச்சனை இல்லை. இதே பெரிய பானை வந்தால் தங்கி எங்கே நின்றோம். இதுக்கே வேலை முடிஞ்சாப்பதான் தெரியும் என்ன நடந்தாண்டு. இப்படி பொங்கல் கொட்டுப்படுதேன்னு கவலைப்படாதீங்க. உண்மையிலே எதேர்ச்சியாக கொட்டுப்படுற விஷயங்கள் வீட்டுக்கு நல்லது தான் கொண்டு வரும். வீட்டில் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க சாப்பாடு நாங்கள் பரிமாற கொட்டு பண்ணுற சோறு எல்லாம் வீட்டுக்கு வந்து புண்ணியம் பெருமனுங்கிற வீட்டில் சொல்லினோம். அது மாதிரி இந்த பாருங்கள், இந்த பொங்கல் வந்து வேலை முடிஞ்சு. அடுத்தது வந்து இந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் வந்து ஒரு இயற்கை வழிபாடு. இதில் வந்து இந்த மதங்கள் பார்த்து இப்போ சில பேர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ். சில கிறிஸ்டியன்ஸ் அவங்கள வகையில் ஒரு ஆளுக்கு வந்து சில பொங்கல் சாப்பிட மாட்டோம், கொண்டே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம், அப்படியெல்லாம் நான் சில பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த முறை நான் அந்த அனுபவத்துக்கு நான் வரையில, நான் அந்த பக்கம் போயில்லை. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கணும்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு இயற்கை வழிபாட்டு முறை. இது என்ன சொல்கிறது, மதங்கள் தோன்றதுக்கு முன்னுக்கு மனிதர்களிடத்தில் வந்து இயற்கை வழிபாட்டு முறை வந்து தாராளமாக இருந்தது. ஸோ இந்த பொங்கலை வந்து நான் பார்த்தா மானிப்பெல்லாம் சர்ச்சிலேயே வந்து பொங்கி செய்வாங்க. அவங்க வந்து அந்த விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. தமிழர் விழா, தாங்கள் தமிழர்கள்னு சொல்லி இந்த பொங்கலை வந்து செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் வந்து அந்த நாங்கள் படைச்சதுன்றால அவங்க வேண்டாம் வேண்டிய. பட் இது ஒரு இயற்கை வழிபாட்டு முறை. இதை எல்லாரும் தயவு செய்து அக்செப்ட் பண்ணி கொடுங்க. தமிழர் பண்பாடு சொல்லி வைப்போமே. குப்பையெல்லாம் கொளுத்துவோம், அப்பையெல்லாம் திருத்துவோம், கொட்டு மேளம் கொட்டியாடுவோம், போகி பண்டிகையை கொண்டாடுவோம். அதிகாலை எழுவும் பொழித்து புத்தாடை அணிவோம், புது பானை பொங்கலிட்டு சூரியனை பணிவோம், மஞ்சளும் இஞ்சியும் செங்கரும்